இப்போலாம் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் நகராட்சி அமைப்பு பற்றிய கேள்விகள்லாம் நிறைய வருது. சரி, ஓகே, நகராட்சி அமைப்புக்கான ஷரத்து என்னென்னு பார்க்கலாம். 243 பி டு 243 இசட்ஜி வரைக்கும் நகராட்சி அமைப்புக்கான ஷரத்தாகும். 243 பி வந்து எதை சொல்லுதுன்னா, சொல்பொருள் விளக்கங்கள் மற்றும் வரையறைகள், அதாவது நகராட்சிக்கான வரையறை என்ன அப்படின்ற விளக்கங்கள் என்னன்றதா சொல்றதா 243 பி. 243 கியூ வந்து நகராட்சிக்கான அமைப்பு பற்றியது. 243 ஆர் வந்து நகராட்சி உறுப்பினர்கள் பற்றியது. 243 எஸ் வார்டு குழுக்கள் அமைப்பு பற்றியது. 243 டி இடஒதுக்கீடு பற்றியது. 243 யு நகராட்சி அமைப்புகளின் பதவி காலம். 243 பி உறுப்பினர்களின் தகுதி இழப்பு. 243 டபிள்யூ நகராட்சி அமைப்பின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள். 243 எக்ஸ் நகராட்சி வரி விதிக்கும் அதிகாரம் மற்றும் நிதிகள். 243 ஒய் நிதி ஆணையம். 243 இசட் நகராட்சியின் தணிக்கை கணக்குகள். 243 இசட் ஏ நகராட்சியின் தேர்தல் பற்றியது. 243 இசட் பி யூனியன் பிரதேசங்களுக்கான நகராட்சி அமைப்பு பற்றியது. 243 இசட் சி சில ஆட்சி பகுதிகளுக்கு பொருந்தாதது. 243 இசட் டி மாவட்ட திட்டக்குழு. 243 இசட் இ பெருநகர திட்டக்குழு. 243 இசட் எஃப் நகராட்சி அமைப்புகளுக்கு ஏற்கனவே உள்ள சட்டங்களின் தொடர்ச்சி. 243 இசட் ஜி தேர்தல் விஷயங்களில் வந்து நீதிமன்றம் குறுக்கிடுவதற்கு தடை விதித்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.